இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க வாழ மதிக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அது வரைக்கும் நீ தாண்டா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என் கல்யாணம் மோசமான சிச்சுவேஷன்ல நடந்துச்சுதான். உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? அதை விட ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல தானே ஆச்சு. அண்ணி அவளை மாதிரியா நடந்துக்கிறாங்க? பொறுமையா போல. டேய், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாடா? போதுன்னு உனக்கு அண்ணி மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சிருக்காங்க, அதனால நீ அப்படிதான் பேசுவ. அண்ணி என்னைக்காவது அம்மா அப்பாவை ஏத்து பேசியிருக்காங்களா? உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்களா? ஏன் ட்ரெஸ் இங்க கழட்டி போடுற, ஏன் டவலை அங்க போடுற, ஏன் அதை பண்ற, ஏன் நீ இதை பண்றன்னு கேட்டிருக்காங்களா? இவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமாண்ண? என்ன பேச்சு பேசுவா தெரியுமா? அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாது. எங்களுக்கு நடந்தது தப்பான கல்யாணம். எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. டேய், என்னடா இந்த அளவுக்கு பேசுற? நீ ஒரு நாள் என்கிட்ட பேசினல்ல, அவளை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொன்னல. நான் கூட அதை யோசிச்சேன். ஒருவேளை நாம தான் ரொம்ப இருக்கமான்னு நான் நினைச்சேன். அவளை புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணேன். ஆனா எல்லாமே வேஸ்ட்னு. அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு பேய் மாதிரி கத்துவா. எல்லாத்துக்கும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் பேசுவா. இப்ப ஸ்டேஷன்ல ஒரு பெண் எடுத்தா அதே இடத்துல வைக்கலன்னு வை, அவ சவுண்டு தானே என் காதுல கேக்குது. அக்கறையா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதுக்கு கூட திட்டுவா. வண்டியில ஆடாம இருன்னு சொன்னா உடனே வண்டியில இருந்து இறங்கி நடந்து போவா. லைட்ட போடாதன்னு சொன்னா போடுவா. ஃபேனை போடுன்னு சொன்னா ஆஃப் பண்ணுவா. நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துப்பா. இது எதுவுமே உனக்கு நடக்கல. அதனாலதான் நீ எனக்கு அட்வைஸ் பண்ற. டேய், அவ கூடலாம் மனுஷன் வாழ முடியாது, வாழவே முடியாது. சரியான நான்சென்ஸ் அவ. அப்படி இல்லடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருண்ண, எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க. அக்கா, நைட்டு நல்லா தூங்குனியா அக்கா? நல்லா தூங்குனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குனேன். டிஃபனுக்கு என்ன பண்ணட்டும் மதி? ஏதாவது பண்ணுமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். காஃபி எடுத்துட்டு வருவாங்க. வேணாம். நீங்க எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? தெருவுல யாரும் மதி வந்ததை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? இல்ல காஞ்சனா, யாருக்கும் இன்னும் மதி வந்தது தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும், மொத்த தெருக்கே சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் வரிசை கட்டி துக்கம் விசாரிக்க வருவாங்க. மதி, அப்பா வரும்போது நீ வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்ததா சொன்னாரு. நீயா வெளியில உட்கார்ந்திருந்தியா, இல்ல அவங்களே உன்னை வெளியே அனுப்புனாங்களா? நீங்க 2 பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேளுன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி சொன்னாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படின்னா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு. வெளியே போக சொன்னாரு. நானும் வெளியில வந்து உட்காந்துட்டேன். புகுந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பழைய ஆளுங்களா இருக்காங்க. மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன மதி? செய்யாத தப்புக்கு நான் எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே மதி. விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் எதுவுமே சொல்லலையேப்பா. ஆனா நேத்து அங்க நடந்ததெல்லாம் ரொம்ப டூ மச். வீடுனா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்கணுமா? அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுமா. அவங்க தப்ப அவங்க உணரணுமா?
இல்ல நீ சந்தோஷமா இருக்கணுமா? அத சொல்லு. அப்பா அந்த அவங்க வீட்ல எதுவும் ஏற்கனவே ஒரு மருமக இருக்கா. அவ எல்லாரையும் அனுசரிச்சு போறா. அதே மாதிரி நீயும் இருக்கலாம்லடி. அவங்கள மாதிரி என்னால இருக்க முடியாதுமா. வேற வேற வீடுங்கள்ல புருஷனும் மாமனாரும் மாமியாரும் எப்படியோலாம் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா உன் புகுந்த வீட்ல அப்படி இல்லைல்ல. உன் புருஷன் உன்னை அடிக்கல, திட்டல, கொடுமைப்படுத்தல. நீ வேலைக்கு போறதுக்கு வேண்டான்னு சொல்லல. அந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான் செய்யணும்னு உன்னை கட்டாயப்படுத்தல. உன்னை சுதந்திரமா தானே விட்டிருக்காங்க. அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல தப்பு இல்லைல்ல மதி. மா நான் என்ன சொல்ல அவங்க வரேன்னா செய்யறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கு இல்லடா. நீ வெளியில உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்ததும் உங்க அப்பாவால தாங்கவே முடியல. அவர் வந்து சொன்னதும் எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு யோசிச்சு யோசிச்சு நாங்க 2 பேரும் ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. நீ நினைச்சிருந்தா இதெல்லாம் நடக்காமலேயே தடுத்திருக்க முடியும்ல மதி. டீ குடிச்ச டம்ளரை எடுத்து போடல, அழுக்கு துணிய கூடையில போடலங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆம்பளை பசங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. முக்கால்வாசி வீட்ல ஆம்பளை பிள்ளைங்கள அப்படிதான் வளர்த்து வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அனுசரிச்சு போறதுனால எதுவும் குறைஞ்சு போயிடாது மதி. அவங்க வேலைய அவங்க செய்யறதுல மட்டும் ஏதாவது குறைஞ்சு போயிருமாமா? உனக்கு புரியல மதி. உங்களுக்கு தாமா எதுவுமே புரியல. உங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு மாமியாரை பத்தி பேசுறதெல்லாம் சரியா மதி? என்ன நீங்க சரியா வளர்க்கலன்னு அவங்க சொன்னாங்களே, அது சரியா? உனக்கு குடும்ப நிலவரம்லாம் சரியா தெரியல மதி. கல்யாணமான பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணா அவ அப்பா அம்மாவை தப்பு சொல்றது பழக்கம்தான். அம்மா போதும்மா. மாத்தி மாத்தி 2 பேரும் அட்வைஸா பண்ணி அக்காவை வெறுப்பேத்தாதீங்க. இதுல வெறுப்பேத்துறதுக்கு என்ன இருக்கு மதி? காஞ்சனா, ம். போதும். 1 வாரமோ 10 நாளோ இங்கே இரு மதி. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்.